எங்கள் மேல் அன்பும் கிருபையும் இரக்கமானவரை கெட்டாவே இந்த அருமையான வேளையில் உண்மை நோக்கி செபிக்கிற அந்த தயவுக்காக கெட்டாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் தகப்பனே ஆண்டவரே உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்து உண்மை நோக்கி அப்பா பிதாவென்று கூப்பிட்டு தகப்பனே இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும் தேவரில் நீர் பேசவும் நாங்கள் கேட்கவும் எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தையை ஆண்டவரே நேர் என்னுடைய நாவை பிடித்து கொண்டு பேசும்படியாக உடைய பாதப்படியிலே தாழ்த்துகிறேன். ஆண்டவரே என்னுடைய நாவை விருத்தசனம் பண்ணும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய வாயினாலே கெட்டாத வாய் ஆண்டவரே வார்த்தை பிசகி வராதபடிக்கு தேவன் தாமே பாதுகாத்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறேன். உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயம் செவியும் ஆண்டவரே விருத்தசனம் பண்ணும்படியாக உடைய பாதப்படியிலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே கெட்டாவே நீர் எங்களை பொறுப்பேற்று வழிநடத்தும் எல்லாவற்றையும் என் கர்த்தரும் மேய்ப்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமுள்ள நாமத்தினாலே எங்கள் யாவரையும் தாழ்த்தி கேட்டு செபிக்கிறேன். ஆமென் ஆமென். சரி, நாங்கள் தேவனுடைய வார்த்தை கூட கடந்து செல்லலாம். சரி, நான் முதலாவது ஒரு வார்த்தையை வாசிப்போம். நாங்கள் எடுத்துக்கொள்ளும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 4 வசனங்களை நாங்கள் வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உபைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மோகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மோகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை பேசுவே. நாம் அடுத்ததாக இன்னொரு வேதவாசத்தை நாம் வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கலாம். ஒரு 15-16 வசனங்களை 16 வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தறின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் உங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை உங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு உடைவிடாமல்
உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசித்தவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறிந்து படித்து அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமாம், போதும் நாங்கள் சரி, நாம் யாரும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். சகோதரரே, நாம் இப்படியாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம். தேவன் எங்களுக்கு எவ்விதமான ஆசீர்வாதங்களை, அது எவ்விதமான வாக்குத்தத்தமான வார்த்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் நாங்கள் பார்க்குறோம், இஸ்ரேல் ஜனங்களை நடத்தும் அந்த சொல்கிறாருன்னா கண்மலை, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நடத்தும் பொழுது அவர்களை அந்த கண்மலையின் தண்ணீரை, அந்த கண்மலை யாருன்னா கிறிஸ்து அப்படின்றார். எங்களை நடத்தினவர் கிறிஸ்து. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற சவரங்களை நாங்கள் இன்றைக்கு இருக்கிற சபையோரை பார்க்குறோம், விசுவாசிகளை பார்க்குறோம், ஜனங்களை பார்க்கிறோம். தேவனோடு கூட நாங்கள் ஜீவிக்கிறோமா அல்லது நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தமானது நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு உகந்த பிள்ளைகளாக தேவன் எங்களை முன்குறித்து இருக்கிறார். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். அடுத்து நான் பார்க்குறேன் என்னன்னா, எங்களுடைய பின் சந்ததியாருக்காக நாங்கள் என்ன வைத்து போகிறோம். நாங்கள் எகிப்து தேசத்திலே யோசேப்பை குறித்து யோசேப்பினுடைய சம்பவத்தை பார்க்கும் பொழுது யோசேப்பை அறியாத ஒரு ராஜா திரும்ப எழும்பி வந்தார். யோசேப்பை குறித்து பாருங்க, எகிப்து தேசத்திலே யோசேப்பு எகிப்திற்கு போன பிற்பாடு அந்த தேசம் அவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறது. அங்கே 7 வருடங்களாகும். ஒரு குறிக்கப்பட்ட ஒரு காலத்திற்கு அங்கே அவன் என்ன செய்கிறான்னா, தானியங்களை சேர்த்து வைக்கிறான். அந்த பஞ்ச காலத்துக்காக அந்த தேசத்துக்காக தானியங்களை சேர்த்து வைக்கிற அவன் மிகவும் ஞானமாக அந்த தேசத்தை நடத்துகிறதை பார்க்கிறோம். இப்படியான வேளையிலே யோசேப்பு மரித்து போகிறார். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்புகிறார். இன்றைக்கும் கூட நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்கிறார், ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது. அது என்ன பஞ்சம் என்றால், தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாத பஞ்சம். இன்றைக்கு நாங்கள் பார்க்குற சொல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாத பஞ்சம்னா என்ன? அது நாம பிரசங்கிக்கிறோம், கேட்கிறோம். இது அல்ல சத்தியம். வேதம் சொல்லுது, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. இன்றைக்கு சத்தியத்தை விசுவாசிக்கிறவன் இல்லை. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்கிற ஊழியக்காரர்கள் இல்லை. அதை கேட்கிற விசுவாசிகளும் இல்லை. ஏனென்றால் இந்த நம்ம பார்க்குற சபையின் அதை யோசேப்பை அறியாத ஒரு ராஜா என்பான்னு சொல்லணும் இல்லையா? இது பாருங்க, நம்முடைய காலங்களிலே, நம்முடைய சபை காலங்களிலே அதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா நாங்கள் கடந்து வந்த பாதைகளை பார்க்கிறோம். தேவன் எங்களை நடத்தின விதத்தை பார்க்கிறோம். சார், தேவன் எவ்விதமாய் எங்களோடு கூட எங்களை நடத்தி வந்தார். எங்களை தேவன் தெரிந்து கொண்டு, எங்களை அழைத்து, தேவன் எங்களை தெரிந்து கொண்டு அவர் எவ்விதமாய் எங்களை நடத்தினார். எனக்கு தெரியாது பிரதர், நான் கடந்த மாதத்தில் நினைக்கிற மாட்டேங்க, அந்த 8வது வருடத்தை ஆலயத்தை கட்டி அங்கே ஆராதனை நடத்தினா அதை நான் பார்த்தேன். நாம் ஒரு காலத்தில் எங்களுக்கு ஆலயம் இல்லாமல் நாம் தேவனை தொழுது கொண்டிருக்கிற வழியில், தேவனை நாம் ஆராதிக்கிற வழியில், இப்படியான ஒரு 38 வருட வரலாறு நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் சொல்ல, நான் அதை பற்றி தான் பேசுவேன். ஏன்னா எங்களுடைய இந்த ஆலயத்தை பற்றி இன்றைக்கு நிறைய சகோதரர்கள் சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டால்,
நமக்கு ஆலயம் தேவையில்லை, தேவனை ஆராதிக்க ஆலயம் தேவையில்லை, எங்கே வேணாலும் நம்ம ஆராதிக்கலாம். தேவன் நிச்சயமாக சொல்லியிருக்கார், 2 பேரோ 3 கூட என் நாமத்தாலே கூடும் மத்தியில் நான் அங்கே வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அது உண்மைதான், தேவன் எந்த இடத்திலே வாசம் செய்வார். பின்னுக்கு அங்கே இருக்கிறது வசனம் பாருங்களா, நீங்களே அந்த ஆலயம், பிரச்சனை இல்லை, நாங்கள் தான் தேவனுடைய ஆலயம். ஆனால் தேவனை ஆராதிக்க ஒரு ஸ்தலம் நமக்கு வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா தேவன் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கடைசியாக அந்த ராத்திரி போஜனம் பஸ்கா பண்டிகை ஆராதிக்கிற அந்த ஆராதனை அவர் ஆயத்தப்படுத்துகிற வழியிலே அங்கே தேவன் சொல்லுகிறார், நீ இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துல ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும், அதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை கொடுப்பார்கள் சொல்கிறார். அது போய் சொல்கிறார், நீ மேல் வீட்டிலே போய் அங்கே அந்த ராத்திரி போஜனத்துக்கான இதை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படி என்றால் சொல்லுங்களே, தேவன் தெரிந்து கொள்ளும் ஸ்தானம் அல்லது தேவன் தெரிந்து கொள்ளும் ஒரு இடத்திலே நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லுகிறார், நீ கண்ட இடமெல்லாம் போய் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டாம், நான் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே நீ எனக்கு ஆராதனை செய்ய. ஏன்னால் அங்கேதான் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. எல்லா இடத்துலையும் தேவனுடைய வார்த்தை கிடையாது. இன்றைக்கு அதனால தான் அங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறார், அங்கே யாருங்க தீர்க்கதரிசிகளை சொல்கிறார், தீர்க்கதரிசிகளை நாங்களை தேடுங்கள், சுவிசேஷகர் இருக்கிறாங்க, போதகர் இருக்கிறாங்க, குணமாக்கும் வரவங்களோடு இருக்கிறாங்க. ஆனால் கேட்குறாரு, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் சுவிசேஷகரா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் தேவனுடைய வார்த்தையினாலே குணமாக்குகிறார்களா? இப்போ எல்லாரும் அல்ல அப்படின்றார். அப்படி என்றால் தேவன் ஒரு சில தேவன் தெரிந்து கொள்ளும் ஸ்தலம் இருக்கிறது, தாசர்கள் இருக்கிறார்கள், ஊழியர்கள், தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். அந்த மனிதனை கொண்டு தேவன் பேசுகிறார், நடத்துகிறார். நாங்கள் பார்க்குற எங்களுடைய அந்த ஆலயத்தினுடைய வரலாறை குறித்து நான் பேசினேன். ஏனென்றால் இனி வரும் சந்ததிக்கு தெரியாது அதை பற்றி. இப்போ இங்கே இருக்கிறாங்க வாலிப பிள்ளைகள், அது நிறைய விசுவாசிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இப்போ ஒரு 15 வருடத்துக்கு முன்பதாக உங்களுடைய வரலாறு அவர்களுக்கு தெரியாது. அதே போல் எங்களுடைய சபையில் நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், அந்த பிள்ளைகளுக்கு அடிக்கடி நான் சொல்வேன், நாங்கள் தேவனை எவ்விதமாக ஆராதித்தோம், எந்த நிலைமையிலே நாம் தேவனை ஆராதித்தோம், எந்த நிலைமையிலே தேவன் எங்களை தெரிந்து கொண்டார். நினைக்கிறேன் 1988ஆம் ஆண்டு தான் நான் தேவன் என்னை தெரிந்து கொண்டு நான் அந்த ஆலயத்திற்கு போகிறேன். அதற்கு முன்பாக 1985ஆம் ஆண்டு தான் அங்கே ஆராதனை நடக்கிறது ஒரு இடத்துல. அதுக்கு முன்பாக ஒரு காசில் 82லே அது எங்களோட அந்த சபைக்கு மூத்த ஊழியக்காரர், அவர் தான் முதல் ஊழியக்காரர், பிரதர் சாம் புவேல்னு சொல்லி, அவர் தான் அந்த அவர் ஒரு கத்தோலிக்கர். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தீர்க்கதரிசியினுடைய ஏற்றுக்கொண்டு அந்த ஞானஸ்தானம் பெற்று அந்த செய்திக்குள்ளாக அவர் வந்த பிற்பாடு அவர் அந்த சபையை நடத்தி கொண்டுகிறார். சபையில் அவருடைய வீட்டிலே ஒரு மொண்டசரி ஒன்று இருக்குது, அந்த நேசரி ஒன்று இருக்குது. அந்த நேசரியில் தான் அவர் ஒரு சேர்ச்சி நடத்துகிறார். இப்படியான காலத்திலே நான் சுருக்கமாக சொல்ல நேரம், இப்படியான காலத்திலே ஜனங்கள் அவங்க அந்த ஆலயத்துக்கு போகிறார்கள். அங்கே ஏழை பணக்காரன் வித்தியாசம் வருகிறது என்றால் அந்த சபையில் நிறைய பணக்காரர்கள் இருக்கிறார்கள், உயர்வு தாழ்வு வந்துடுது. சாதாரண மக்களாகிய கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதில் முதல் விசுவாசி தான் எங்களுடைய தோமஸுடைய தாயார். அவர் தான் அந்த சபைக்கு முதல் விசுவாசி. அவர் தான் அந்த சபைக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்கள பார்த்தோன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அவங்க அந்த ஏற்ற உயர்வு தாழ்வு பார்க்குறவங்களா இருந்தாங்க. ஏன்னா அந்த ராத்திரி போஜனம் வரும்பொழுது அவங்க என்ன செய்வார்களா, ராத்திரி எடுக்கும்போது கால்களை கழுவ மாட்டார். நாங்கள் கீழே அவர்களுடைய கால்களை நாம் கழுவக்கூடாதுன்றதுக்காக என்ன செய்தார்கள், அந்த சபையை விட்டு கொஞ்ச நாள் போனவரை சபையை விட்டு அங்கே போய் நாங்கள் இது ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி அந்த சபையை விட்டு அங்கே போயிட்டாங்க. அதன் பிற்பாடு தான் இப்போ நாங்கள் இருக்கிற சபையை இருக்கிறாங்க, அவருடைய தாயார் தான் முதல் அவங்க விசுவாசி போனால். அதுக்கு பிற்பாடு நிறைய ஜனங்கள் அந்த ஆலயத்திற்கு போய் இப்பொழுது அந்த ஊழியக்காரர் கட்டிடத்திலே சென்று விட்டார். அவர் கிறிஸ்துக்குள்ளாக நித்திரடைந்த பிற்பாடு அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் என்ன செய்தார்கள், அவருடைய தகப்பன் வழியிலோ தேவனுடைய பாதையிலோ நடக்கவில்லை. அவர்களுக்கு ஏதுமா இருந்தது அந்த ஜனங்களுக்காக ஒரு இடத்தை வேற வேண்டவோ அல்லது அதிலே ஒரு துண்டை அப்படியே கொடுத்து தேவனுடைய காரியங்களை செய்து கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அதை அப்படியே மொத்தமாக வித்துட்டு அவங்க போயிட்டாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க.
இப்ப தேவனுடைய ஜனங்கள் எங்கே ஆராதனை செய்வது? இவர்களும் வாஞ்சையுள்ள ஜனங்கள். பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை தேவன் அவர்களை, வியாதியில தேவன் அவர்களை குணப்படுத்தி விசுவாசத்தில் நடந்து கொண்டு வர ஜனங்கள். அப்படியே எங்க போறாங்க? தீமோத்துடைய தோமஸுடைய வீடு, ஒரு சின்ன இடம். நீங்க எங்க ஊழியக்கார் வந்திருக்காரு, அவரோட ஊழியக்கார். ஒரு சின்ன வீடு, சாதாரணமான ஒரு வீடு. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா அவருடைய வளவும் ஒரு 300 சதுரடி 350 சதுரடி தான் இருக்கு அந்த வாசல். அந்த வாசலிலே கிட்டத்தட்ட 9 வருடங்களாக தேவனுடைய ஆராதனை நடக்கிறது. எப்படி தெரியுமா? அந்த வாசலிலே 2 தென்னை மரம் இருக்கிறது. ஒரு 100 அடிக்கு அப்பாலே பெரிய கல்பு வேறு. கண்டுபிடிக்கிற கல். இப்போ அதில் வேலை செய்யலாம், வந்து வேலை செஞ்சாங்க. அந்த கல்புகளை கல்லுடைப்பார்கள். வெடி வைக்கும் பொழுது நம்ம அந்த எல்லாரும் சொல்லிட்டு போவாங்க, நான் வெடி போட போகிறேன், எல்லாம் எலும்புங்க. 9 வருடங்களாக நாங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்தோம். அந்த இடத்துல இருந்து ஒரு கல் துண்டு கூடி எங்களுடைய மேலே பட்டது கிடையாது. ஆராதனை செய்ய எப்படி? வெயில் அடிக்கும், மேலே கூரை கிடையாது, கீழே ரப்பர் சீட்டை விரித்து அதுக்கு மேலே பாய் விரித்து அதிலே அமர்ந்து ஒரு மேசை, ஒரு சின்ன ஒரு மேசை இருந்திருக்கு. எங்களுடைய ஊழியக்காரர் கொழும்பு பிரச்சனையா, அவர் வந்து அமர்றதுக்கு ஒரு கதிரை இல்லை, நின்றுக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் கணக்காக ஒவ்வொரு முறையும் வருவார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 9 மணி ஆகல அவர் அங்கே ஆலயத்துக்கு வந்திருப்பார். நான் அந்த வேலை, நாம் அங்கே போகிற வேலை 1988 தேவன் என்னை தெரிந்து கூட அந்த இடத்துக்கு விசுவாசியாக முதல் இடத்துக்கு போகிறேன். நாங்கள் போன பிறகுதான் என்ன செய்கிறோம், நாங்கள் அந்த இடத்துல வாலிபன், அந்த இடத்துல எனக்கு 19 வயசு 18 வயசு இருக்கு. நாங்கள் என்ன செய்கிறோம், அங்கே சபையோடு கூடி உரபேக் ஒரு 15 உரபேக் போல வேண்டி அதை தச்சு, அந்த படங்கு உங்களுக்கு தெரியுமா? படங்கு தெரியும். அதை மாதிரி தச்சு மேலே கட்டி, அந்த வெயில் படாமல் கட்டி, அப்படியாக தேவனை 9 வருடங்களாக ஆராதித்தோம். அதன் பிற்பாடு அங்கே ஒரு சிறு பிரச்சனை தேவன் ஏற்படுத்தினார். இப்போ எங்களுக்கு வீடுகளில் எங்கேயும் தேவனை ஆராதிக்க முடியாது, வாசலிலும் தேவனை எங்கேயும் ஆராதிக்க முடியாது. தேவனுக்காக ஒரு இடம் வேணும். எல்லா இடத்துலையும் தேடினோம், ஒரு இடத்துலையும் இல்லை. ஆனால் பணமும் இல்லை. பணம் இல்லாமல் இடத்தை தேவை எங்கே? அங்கெல்லாம் பணம், காசு வேணும், காணி வேண்டாம், இல்லை. கடைசியாக தேவன் என்ன செய்கிறார்? இப்போ நாங்கள் ஆலயம் கட்டியிருக்கிறோமே, இந்த இடத்துக்கு வருகிறோம். நாம் யாரும் நம்ப மாட்டோம், அது ஒருவருடைய வீடு. அவர் அந்த வீடு அவருக்கு தேவையில்லைன்னு வேணான்னு சொன்னார். அதை விலை கொடுத்து வாங்கினேன். எவ்வளோ நினைப்பீங்க? சாதாரணமாக 800 ரூபாய். நான் கட்டியிருக்கிற ஆலயத்தினுடைய அந்த வீட்டுக்கு கொடுத்த காசு 800 ரூபாய். அதுவும் என்னுடைய பெயரிலே வேண்டினாங்க. அதில் ஆலயத்தை கட்டினோம்ன்றது. இப்போ இருக்கிற வடி நீங்கள் பார்த்தீங்களே, இதே வடிவில் அந்த முழு ஆலயம் எப்படி தெரியுமா? மண்ணினாலே கட்டி. அது யாரும் சொல்ல மாட்டாங்க இது மண்ணினாலே கட்டப்பட்ட இருக்குது. இந்த கொழுப்புலேருந்துலாம் வருவாங்க நிறைய ஊழியர், தங்கள் விசுவாச ஊழியக்காரங்க. யாரும் சொல்ல மாட்டா இது மணி பார்த்தா சிமெண்டால கட்டின மாதிரி இருக்கு. நீங்க எப்படி பார்த்தீங்களோ அது மண்ணினாலே கட்டப்பட்டது. 20 வருடங்களாக அந்த ஆலயம் இருந்து அப்படியே இருந்துச்சு. 20 வருடத்துக்கு பிற்பாடு அப்படியே ஒவ்வொரு செவராக அப்படியே உடஞ்சுக்கு அப்படியே விடும். ஏன்னா மண்ணினால கரையான் அடிச்சு அப்படி ஒவ்வொரு செவராக விழும். என்ன செய்வது? நிறைய பெரிய பெரிய தென்னங்கம்பை கொண்டு போய் அப்படியே முட்டு வச்சிருக்கோம். ஒவ்வொரு செவருக்காக முட்டு வச்சிருப்போம். ஒவ்வொரு செவருல அந்த எலும்பு கூடு மாதிரி அந்த வரிச்சு கட்டின எலும்பெல்லாம் அப்படியே தெரியும். ஆனால் தேவன் ஒரு நாளும் எங்களை என்ன செய்யலை, எங்களை விட்டு தேவன் ஒரு நாளும் போனது கிடையாது. தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். தேவன் எங்களை நடத்தினார். தேவன் எங்களோடு கூட இருந்தார். சொன்னார், இருந்தபடினால நாம் நடத்தினோம். அதன் பிற்பாடு என்ன செய்யும்? எல்லாரும் விசுவாசி கேட்குறாங்க, எங்க காணிக்க காசு இருக்குதானே, எங்க தேவ ஆலயத்தை கட்டலாம்னு சொல்லி போய் பார்த்தா காசு கிடையாது. நாங்க கடைசியா பார்க்கும் பொழுது அங்கே 25,000 ரூபாய் காசு, அதுவும் குறைவு. எப்படி கட்டுறது சார்?
எங்களுடைய விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறோம்? கிட்டத்தட்ட 75, 80, 90 மேல இருக்கும் எங்களுடைய குடும்பங்கள். ஆனா கடைசியாக எத்தனை குடும்பம்? 13 குடும்பம் தான். அதுலயும் ஒரு குடும்பம் கிட்டத்துல போயிடுச்சு. இதுக்குள்ள நிறைய காரியங்கள் நடக்கிறது. நான் சொல்ல கொஞ்சம் அப்படியே சொல்லிடுவேன். இந்த 13 குடும்பங்கள் சேர்ந்து தான் சார் இப்ப இருக்கிற அந்த ஆலயத்தை நாங்க கட்டினோம். கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ரூபாய் செலவழித்து அந்த ஆலயத்தை கட்டினோம். ஒவ்வொருவருடைய பங்கு அங்கே இருக்கிறது, அவருடைய உழைப்பு. ஏனென்றால் அவர்கள் தேவன் மேல வைத்த அன்பு சார். தேவன் எங்கள் மேல் வைத்த அன்பு, எங்கள் மேல் வைத்த இரக்கம். அது முதலாவது. ஏன் நான் அடிக்கடி அந்த பிள்ளைகளை சொல்ற காரியம் என்ன? ஏன்னா இன்றைக்கு அங்கே ஊழியக்காரர்களாக வெளியே போனவர்களுக்கு இந்த வரலாறு தெரியாதவர்கள். நாம் எப்படியாக தேவனை ஆராதித்தோம், நாம் எந்த நிலைமையில் இருந்து தேவனை ஆராதித்தோம், அந்த நிலைமை அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும். அதனாலதான் நான் இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் எங்களை எப்படி நடத்தினார். ஏன்னா பின்வரும் சந்ததிக்கு இது தேவையா இருக்கிறது. எப்படி யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்பினானோ, அப்படியே எங்களுடைய நாங்கள் கடந்து வந்த பாதை, நாம் தேவனுக்குள்ளாக கடந்து வந்த பாதை அறியாதவர்கள் எழும்புவார்கள், எழும்பி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களை பார்த்தவர்கள் என்ன சொல்லுகிறார்? தேவன் இவ்விதமாக எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய கிருபை இருக்கிறது, அவருடைய தயவு இருக்கிறது, அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது, அவருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. இன்றைக்கு அந்த ஜனங்கள் எங்களை பார்த்து, ஒரு சிலர் எங்களை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? உங்களுக்குள்ளே சத்தியம் இல்லை, நமக்குள்ளே சத்தியம் இல்லையா? சத்தியம் இல்லாமல் தேவன் எப்படி எங்களை நடத்துவார்? தேவன் சத்தியம் நடத்த முடியுமா? தேவன் எங்களுக்குள்ள இல்லாமல் எங்களை நடத்த முடியுமா? 38 வருடங்களாக அவர் எங்களை அடிமட்டத்தில் இருந்து அவர் கொண்டு வருகிறார். எப்படி நடத்த முடியும்? ஒரு மனுஷன் சுயமாய் தேவனுக்கு விரோதமான காரியத்தை தேவன் என்ன செய்வாரா? அவனை விலட்டி விடுவார். தேவனுக்கு விருப்பம் இல்லாதவன தேவன் இதை வைத்திருக்க மாட்டார். ஆனா சொல்லுங்க, நாம் என்ன செய்யணும்? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடக்க வேண்டும். தேவனுக்கு வார்த்தைக்கு பயந்து தேவனை கனம் பண்ணி நடக்கணும் சார். அது எதுவா இருக்கட்டும். ஒருவேளை எங்களை யாரும் வெறுக்கலாம், எல்லாரும் வெறுத்து விடலாம். சபையார் வெறுக்கலாம், எங்களுடைய தாய் தகப்பன்மார் வெறுக்கலாம், எங்களை பெரிய பெரிய ஊழியக்காரங்களை வெறுக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? ஒரு நாள் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றால் தேவன் எங்களை நடத்துகிறவர். நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? தேவன் எங்களை நடத்தும்படியாக எங்களை அவரிடத்தை நாம் ஒப்புப்படுத்த வேண்டும். நாங்கள் நேற்று நிறைய காரியங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், ஊழியக்காரங்க. இதை விட பெரிய காரியங்களா இருக்கிற சார். நிறைய அவமானங்கள் நாங்கள் பட்டிருக்கிறோம். அது வார்த்தையாலே சொல்ல முடியாது, வார்த்தையாலே சொல்ல முடியாது. ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் எங்களுக்கு முன்னாக இருக்கிறார். ஏனால் அவருடைய சமூகம் எங்களுக்கு முன்னாக நடந்து செல்லுகிறது. ஏனால் அவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். அவர் எவ்விதமா எபேசியருக்கு சொல்ற எவ்விதமான வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். நாம் என்ன செய்கிறோம் பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய புத்திர சுவிகாரத்திற்கு எங்களை முன்குறித்திருக்கிறார் சார். நாங்க பிள்ளைகள். தகப்பன் ஒரு நாள் பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டார்? அவர் தள்ளிவிட மாட்டார். நாம பிள்ளைகள் தவறு செய்தால் தகப்பன் என்ன செய்வார்? அடிப்பார். ஆனால் தள்ளிவிட மாட்டார் சார். அப்படியான ஒரு தேவனை தான் நாங்கள் என்ன செய்கிறோம்?
ஆராதிக்கிறோம். அப்படியான ஒரு தகப்பனை தான் நாங்கள் நேசிக்கிறோம் சகோதரர்கள். ஆனால் இன்றைக்கு அது அநேகருக்கு என்னவா இருக்கிறது? எங்களை பார்த்தால் அநேகருக்கு ஒரு கேலி கூத்தாக தெரிகிறது. எங்களுக்குள்ளே சத்தியம் இல்லை, எங்களுக்குள்ளே செய்தி இல்லை, எங்களுக்குள்ளே வார்த்தை இல்லை. ஆனா எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லைதான். ஆனா தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால் அவர் எங்களுக்கு முன்னாக சென்று வழியை எங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறார் சார். சில கள்ள சகோதரர்களால் நாங்கள் பட்ட அவமானங்கள், துன்பம் சபையில தெரியுமா? இப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சபைகள் இருக்கும். நம்ம கிட்ட வஞ்சிக்கப்பட்டோம். ஏவாளை எப்படி அங்கே சாத்தான வஞ்சித்தானோ அதே விதமாய் வஞ்சிக்கப்பட்டது. நிறைய ஜனங்களை என்ன செய்தான்? வருவார்கள். ஏன்னா வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது, அவன் சாத்தான் எப்படி வருவானா, அங்கே பசுத்தோல் போத்திய புலி, ஆட்டுத்தோலை போத்திட்டு தான் அப்புறம் ஓனா. ஆனா உள்ளுக்குள்ள அது என்னவா இருக்கிறதா? ஓனாயா இருக்கிறது. வெளியே பார்த்தா அது ஆடை போல சாதுவாகத்தான் தெரியும். அப்படி நிறைய நாங்கள் ஏமாந்தோம். அதனாலதான் நாங்க ஆடுகளை போல இருக்கிறவங்க ஏமாற வேணாம். ஏன்னா வேதம் என்ன சொல்கிறது? பிசாசான் என்ன செய்கிறானா, யாரை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அகப்பட வேண்டாம். எங்களுக்கென்று ஒரு ஊழியக்காரர் தேவன் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் தேவன் கொடுத்திருக்கிறார். ஏன்னா நாங்கள் ஊழியக்காரரை மதிக்காட்டி தேவனை நாங்கள் மதிக்கிறது இல்லை. அதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. நீங்க உங்களுடைய, ஏன்னா ஊழியக்காரன் ஆடுகளை குறித்து என்ன செய்யணுமா? தேவனிடத்திலே கணக்கு கொடுக்கணும். வேதம் சொல்றது, ஊழியக்காரர் உங்களுடைய ஆத்மாக்களோடு தேவனிடத்திலே கணக்கு கொடுக்கணும். இப்ப தேவன் நிச்சயமா என்னிடத்துல கேட்பார், சில காரியம் கேட்பார் இல்லையா? நான் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். 40 ஆடுகள் வச்சிருந்தேன்னா இல்லையா, அதுல 10 ஆடு வெளியே போனா என்ன செய்யணும்? தேவன் என்ன தான் கேட்பாரு, ஆடுகள்கிட்ட கேட்க மாட்டார். ஆடு கேட்பாரு, நான் உண்டா இல்லையா கொடுத்தேன், நீ இல்லையா பாதுகாக்கணும் அப்படின்னா. அதனால சொல்லுங்களே, தேவனுடைய மனுஷன், அதாவது உங்களுடைய ஊழியக்காரர் நீங்க மதிங்க. நாங்கள் தேவனை மதிக்கிறேன்னா அது தேவனை கனம் பண்ணுறோம், நான் ஊழியக்காரனை மதிக்கிறோம். அவரால் தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அதை நாம கேட்கணும் சார். கீழ்படியும். நாங்கள் கீழ்படுதலை கற்றுக்கொள்ளணும். தேவனிடத்திலே கற்றுக்கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவிடத்திலே கற்றுக்கொள்ளணும். ஏன்னா வேதம் சொல்கிறது, அவர் என்ன செய்தாராம், அவர் எங்களுக்கு எல்லா கீழ்படுதலையும் கற்றுக் கொடுத்தார் வேதம் சொல்லுகிறார். அதனால அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி போகணும்னு சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு என்ன சொல்லுவாங்க, நாங்க எங்களுக்கு எல்லா சத்தியமும் தெரியும், ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்தாங்கன்னா எல்லா ரகசியமும் தெரியும் அவங்களுக்கு, தீர்க்கதரிசியப்படுத்தான எல்லா ரகசியங்களும் தெரியும். ஆனா ஒரு கதை இருக்கு சார், நான் சொல்லிட்டு நிக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோமா, படகோட்டி கதை கேள்விப்பட்டு, ஒரு ஞான பண்டிதரும் படகோட்டி கதை கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாரும் கொஞ்சம் உம்முன்னு இருக்கிறனால கொஞ்சம் சொல்றேன் இல்லையா. ஒரு படகோட்டியும் ஞான பண்டிதர் என்ன செஞ்சாங்களா, இப்ப என்ன செய்யறாங்கன்னா படகுல ஏறி இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போவோம். இப்ப இந்த படகோட்டிட்டு போய் சொன்னாங்க, நான் அந்த கரையில கொண்டு என்ன விடப்பான்னு சொன்னேன். இவர் தான் பண்டிதராச்சு, அவர் சும்மா இருப்பாரா? அவர்கிட்ட போயிட்டு கேள்வி கேட்கறது அவர்கிட்ட வேலை. பண்டிதர்கிட்ட வேலை எல்லாமே கேள்வி கேட்கறது. இன்னைக்கு அநேக பண்டிதர் அப்படித்தான் இருக்கிறாங்க. சரியா? கிறிஸ்துவுக்குள்ள பண்டிதர்கள் நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்கறவங்க தான் இருக்கிறாங்க. நமக்கு வந்து ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி, இல்லை நீ இப்படிதான், இல்லை கேள்வி கேட்பான். இப்படி ஒரு பண்டிதர் தான் அவரும். என்ன செய்தாருன்னா, இவர் போகக்குள்ள 2 பேர் நடுக்கடலில் போயிட்டாங்க. 2 பேர் இந்த கடல், சரி மன்னிக்கணும், எங்க போயிட்டாங்க? ஆறு தானே படகோட்டி, இப்ப நடு ஆற்றுக்கு போயிட்டாரு. தண்ணி நிறைய, எங்கேயும் பாஞ்சா எங்கேயும் போகல. சரி, இப்ப அங்க இருந்துகிட்டு இவர் என்ன செய்யறாருன்னா, இதை கேட்கிறாரு அந்த படகோட்டிட்ட, தம்பி
நீ ஞான சாஸ்திரம் படிச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டான். அவன் பார்த்தான், அவன் ஜீவியமே என்னது படகு ஓட்டுறதுதான். அவன் சாஸ்திரம் தெரிஞ்சா ஐயா அவன் சொல்லி படகு ஓட்டுறான். அவன் வேற ஏதாச்சும் சொல்லி சொல்லி இருந்திருப்பான் நம்மள மாதிரி இல்லையா, சாஸ்திரம் சொல்லி தெரிஞ்சிருப்பான். அப்ப என்ன பார்த்தான்னா இப்படி அவன் சொன்னா, ஐயா எனக்கு அது தெரியாதே அப்படின்னு. நீ வாழ்க்கையிலேயே காப்பங்க இழந்துட்ட அப்படின்னு. என்ன கொஞ்சம் தூரம் போன பிறகு இன்னொன்று கேட்டிருக்காரு, நான் அதுக்கு மறந்துட்டேன், நான் சொல்றேன். அவன் சொன்னா அதுவும் ஐயா எனக்கு அது தெரியலன்னு, நீ வாழ்க்கையில அரை பங்கு இறந்துட்ட அப்படின்னு. என்ன கொஞ்சம் தூரம் போறாங்க பயணம். அப்போ ஒன்று கேட்டாரு, இதுக்காக உனக்கு பதில் தெரியுமான்னு கேட்டான். அவன் கேட்டா, ஐயா அது தெரியலையான்னு சொன்னா, ஓட்டு பண்ண துடுப்பு இருக்கு, 2 துடுப்பு அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஐயோன்னு சொன்னான், ஐயா இதுக்கும் எனக்கு பதில் தெரியலன்னு சொன்னா, அவன் கையை எப்படி செஞ்சவங்கள துடுப்பு 2 பணியில விழுந்துருச்சு. சொன்னாரா, நீ வாழ்க்கையிலே 3/4 வாசியை இழந்துட்டியப்பா. இப்ப படகோட்டி என்ன சொல்லியிருப்பாரு? இப்ப படகோட்டி கேட்கிறாரு, யார்கிட்ட? திருப்பி படகோட்டி கேட்கிறாரு பண்டிதர்கிட்ட, ஐயா நீச்சல் சாஸ்திரம் படிச்சிருக்கிறீங்களோ? எல்லா சாஸ்திரங்களும் படிச்சீங்களே, நீச்சல் சாஸ்திரம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். அட தம்பி நான் அதை படிக்கலையே. ஐயா நீங்க முழுதையும் இழந்துட்டீங்களே அப்படின்னா. அப்படிதான் இன்றைக்கு சத்தியத்திலே மற்றவங்களுக்கு போதிப்பாங்க, தனக்கு தவிர என்ன சொல்கிறது, தன்னைத்தானே சோதித்து அறிந்து நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். எங்களை நாங்களே சோதித்து அறிய வேண்டும் சார்கள். நாங்கள் மற்றவர்களை சோதித்து பார்ப்போம், நாங்கள் மற்ற இடத்துல போய் கேள்வி கேட்போம். ஏனென்றால் எந்நேரம் எங்களுடைய எண்ணம் எப்படியா இருக்கிறது, மற்றவர்களை குறித்ததான ஒரு நோக்கம் மட்டுமே. அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அது எங்களுக்கு தேவையில்லை சார். மற்றவர்கள் என்ன செய்யறாங்க தேவையில்லை. ஆண்டு கேட்பாரு, நீ என்ன செய்த, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? நாங்க போய் சொல்ல முடியுமா, ஆண்டவரே உமக்காக பிசாசுகளை துரத்தினோம், அந்த அற்புதம் செஞ்ச, இந்த அற்புதம். ஆனா என்ன சொல்லுவாராம், ஒரு காலமும் உங்களை நான் அறியே செய்ய வேண்டியது என்ன சார்? தேவன் எங்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறார்? அவரை விசுவாசித்து உண்மையும் உத்தமமா நடங்க. அவர் என்ன கேட்கிறார்? அங்கே செப்பனியாவா மீகா இங்க மீகா வசதியில் ஒரு பக்தன் கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் எண்ணத்தை கொண்டு தேவனுடைய சன்னதியிலே போய் தேவனுக்கு நான் ஆராதனை செய்வேன். ஒரு வயது கண்டுக்குட்டியை கொண்டு போயிட்டு நான் அவருக்கு ஆராதனை செய்ய முடியுமா? அல்லது ஆயிரங்களான எண்ணெயா ஆறுகளாய் ஓடுகிற எண்ணெயை கொண்டு போய் நான் அவருக்கு ஆராதனை செய்ய முடியுமா? அவர் என்னத்தை கேட்கிறாராம்? பக்தியுள்ள இருதயத்தை கேட்கிறார். என்னை மற்றவனுக்கு ஒழிக்காமல், உன்னை நீ மற்றவனுக்கு ஒழிக்காம தேவன் மேல் பக்தியுள்ள இருதயத்தை மட்டுமே தேவன் விரும்புகிறார். அதனாலதான் அங்கே நாங்க பார்க்கிறோம், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்க நாங்கள் எங்களுடைய முகத்தை நாங்க எங்களுடைய மாம்ச கண்களினாலே மற்றவர்களுடைய முகத்தை பார்த்து அவர்களுக்கு நாம் இடை போடுவோம். ஆனால் தேவன் எங்களுடைய உள்ளத்தை பார்த்து எங்களுக்கு இடை போடுகிறார். நாங்கள் தேவனை நேசிக்கிற ஜனங்களாக மட்டுமே மாறுகிறோம். அதனாலதான் நாம் இந்த 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 வேத வார்த்தையிலே சொல்லுது என்னது, நாங்கள் தேவனுடைய அன்போடும் ஐக்கியத்தோடும் இருக்கணும். தேவன் விதமா எங்களுக்கு அன்பு செலுத்தினாரோ, அவர் எங்களிடத்துல இருந்து என்ன எதிர்பார்த்தார்? நாங்க அவருக்கு அதான் சொல்றோம், அந்த பத்தம் சொல்றான், நான் எனக்கு இவைகள்லாம் காணிக்கையா கொடுக்க முடியுமா? என்னுடைய பாவத்தை போக்க, என் அக்கிரமத்தை போக்க, என்னுடைய கர்ப்பத்தின் கனியை நான் கொடுக்க கூடுமோ கேட்கிறான். இதெல்லாம் கொடுத்த என்னுடைய பாவம் போகுமான்னு சொல்லி, இல்லை, அவரை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய அவரை உண்மை உத்தமமா நாங்கள் விசுவாசி பின்பற்ற வேண்டும். சோரங்க கீழ்படியணும் தேவனுடைய வார்த்தைக்கு. யாரெல்லாம் தங்களை உயர்த்துகிறார்கள் தேவன் என்ன செய்வாராம்? தாழ்த்தி போகு. ஒவ்வொரு மன தேவன் தாழ்த்தி போடுவார். எசேக்கியா தீர்க்கதரிசியை பார். எசேக்கியா தேவன் அவனை கொண்டு பெரிய காரியம் செய்தார். வாட்சி பாருங்க, தேவன் அவனை கொண்டு பெரிய காரியம் செய்தார். அவனுக்குள்ள என்ன வந்தது?
ஒரு மேட்டுமை வந்தது. அவன் அமர்ந்து ஒரு இடத்துல பார்க்கிறான், என்னுடைய கரங்களால் நான் இவ்வளவு காரியம் செய்தனா? ஒரே அடிதான் தேவன். நேபுகாத்நேச்சர் தெரியும், அவரும் அப்படித்தான். அவருடைய பின்னலமை என்ன? நேபுகாத்நேச்சர் என்ன செய்தார்? மாட்டை போல, மிருகத்தை போல புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு. இன்னைக்கு அப்படித்தான். இன்னைக்கு நிறைய தங்களை மேல உயர்த்தி தங்களுடைய மாம்ச பலத்தினாலே நடக்கிறவர்கள் எதையோ என்ன செய்துட்டு இருக்காரா? புல்லு மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க புல்லு மேய்க்கிறவர்கள் தான். ஒரு காரியம் சொல்ல மறந்துட்டேன், சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் இந்த 2வது முறையை ஆலயம் கட்டணும் பிறகு அதை கட்டி கொண்டு இருக்கிறோம். பவுண்டேஷன், அதாவது அத்திவாரம் போட்டு ஒரு 3/4 செவர் முடிஞ்சு அரவாசி முடிஞ்சு கூறு அடிக்க மட்டும் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரர் இன்னொருத்தர் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அங்கே நகரசபை தான் இருந்தால் அதை போய் சொல்லிட்டாங்க, கூட எடுத்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி உடைக்கணும். அவங்க வந்து யூசி வந்து சொல்லிட்டு உடைக்கணும். கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதத்துக்கிட்ட போயிருச்சு. 2 மாதத்துக்கிட்ட போயிருச்சு. தள்ளி போட்டாங்க. உடைச்சாலே உடைக்க நின்றுட்டாங்க. கட்ட விட மாட்டோம்னு சொல்லி ஆலயத்தை. நான் சொன்னேன் ஒரு 3 கல்லை கலட்டுங்க, ஒரு 3 வரி கல்லை கலட்டுங்களை பார்ப்போம். ஏன்னா அதிகாரம் இல்லையா, அரசாங்க அதிகாரம் சொல்லக்கூட நாங்கள் கீழ்படியோம் தான் சொல்லி 3 வரி கல்லை கலட்டுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டாங்க. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. கடந்த நினைக்கிறவருக்கு போனேன். நாங்கள் அதுக்கு முதல்ல இதில் பிரதர் அந்த வார்த்தையை சொன்னார். அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. நெகோமியா புஸ்தகத்தில் ராஜாவுடைய பானபாத்திரக்காரன் அவனு என்ன செய்யறா, யூதருடைய அந்த அலங்கத்தை கட்டுற வேலை. அவனுடைய மன துக்கமா இருக்கிறான். அங்கே வந்து விசாரிக்க இவ்வளோ சொல்கிறான், அவனுடைய ஆலயமும் அலங்கம் என்ன செய்தாங்க, நெருப்பு வச்சு உடைச்சி எல்லாம் தகர்த்துட்டாங்க. இந்த பானபாத்திரக்காரனுக்கு அந்த யூதர்கள் மேல அவங்க மேல அந்த ஆலயத்தின் அவனு யூதன் தானே. இப்போ அவனுக்கு அந்த தேவனுடைய காரியங்கள் இதாகும் போது அவனுக்கு சரியான துக்கம் வந்து என்ன செய்யறான், துக்கமா இருக்கும். ராஜா கேட்கிறாரு, நீ ஏன் உன்னுடைய முகம் துக்கமா இருக்கிறது? இது வந்து வேற துக்கம், இதனுடைய மனதின் துக்கமே அல்லாமல் வேறொன்றும் இல்லையே, உன்னை மனதில் இருக்கிறத சொல்லு அப்படின்னா அவன் சொல்லுவான், இப்படி தேவனுடைய காரியம் இப்படி இருக்கிறது, நான் போய் அதை வந்து பழுது பார்க்கணும், நான் போய் அதை கட்டணும் அப்படின்னு சொன்னா இப்போ சரி ராஜா அவரும் அனுப்புறாரு. இப்போ போனா பார்த்தீங்கன்னா இதுல 2 பேர் இருக்கானுங்க. யார் அவங்க 2 பேரும் தெரியுமா? சன்பல்லாத்தும் தோபியா அப்படிங்கிற 2 பேர். இவன் அவங்களோட என்ன செய்கிறான், நீ கட்டுவியா? நான் இதை உன்னைய கட்ட விட மாட்டேன். நீங்க கட்டினா என்ன போவோம், ஏறி போவோம், அது மேல என்ன ஏறி போவோமா, நிறைய ஏறி போவோம் சொல்றான். எனக்கு இந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு பிரதர். நான் இந்த வார்த்தை வாசிட்டு போய் வாசிக்கிறான். தேவனுக்காக நாங்க நிற்கும் பொழுது பாருங்க, பிசாசம் என்ன செய்யறான் அதுக்கு தடையாய். ஏன்னா ஒருத்தர் மந்திரி, நகரசபை உறுப்பினர், மற்றவர் அவருடைய மைத்துனர், அதிகாரம் உடையவங்க, ஆலயத்தை கட்ட வேணாம் அப்படி நிற்கிறான். அந்த பகுதியை செய்யற அந்த கிராமத்துல நிறைய பேர் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஜனங்களுக்கும் நேரடியா விரோதமானவர்கள் தான், நேரடியாவே விரோதமானவர்கள் தான். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சர்மத்தை நிறைய பயன்படுத்தினாங்க. எப்படியாவது அதை இல்லாம ஆக்கணும் அப்படின்னு கட்டுறதை எப்படியா நாங்கள் உடைக்கணும்னு சார். ஆனால் இந்த நெகோமியா கொஞ்சம் அப்படியே தள்ளி போய் வாசி பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்கிறான், ஜனங்களை கூட்டி அங்க ஒவ்வொருத்தராக வேலை செய்யறாங்க. எப்படி, ஒரு கையில பட்டயம் இருக்கிறது, ஒரு கையில வேலை செய்கிறாங்க. என்னது, ஒரு கையில தேவனுடைய வார்த்தை வேலை. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, தேவன் எங்களுக்கு அதை செய்து கொடுப்பார், நிச்சயமாக நிறைவேற்றுவார். அது தேவனுடைய வார்த்தை, தேவனை ஆராதிக்கும் ஸ்தலம். இல்லைன்னா தேவன் அவ்வளவு காலமாக அதை நடத்துவார். அது நாங்கள் ஒரு மாம்சத்தில் நடத்தியிருந்தால் அல்லது வேற ஏதாவது ஒரு காரியத்தை நாம் நடந்திருப்போமானால் தேவன் அதை நிச்சயமாக என்ன செய்திருக்க மாட்டார், அதை அனுமதித்திருக்க மாட்டார். ஏனென்றால் அங்கே தேவன் எங்களோடு கூட வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே தேவன் அதை எங்களுக்கு என்ன செய்தார்,
அதை முழுவதுமாக கட்டி முடிப்பதற்கு தேவன் துணை நின்றார். எப்படி அவர்களுக்கு இந்த சன்பா இவங்கெல்லாம் தொபியால எவ்வளவோ கஷ்டங்களை கொண்டு வந்தார்கள், பலவிதமான பிரச்சனை கொண்டு வந்தாங்க. நீங்க பாத்தீங்க, நான் சொல்லுவேன் இந்த ஆம்பளையான்னு கேட்டேன் பாத்தீங்க, ஆம்பளைக்கு இருக்கிறது 2 பேர் தான் இருக்கு சபையில. இப்ப இருக்கிற நிறைய இருந்தார்கள், இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு நாளைக்கு வருவாங்க, ஒரு நாளைக்கு வரமாட்டாங்க. சரிங்களா? நிறைய பேர் சிஸ்டம் எல்லாம் என்ன இருக்கிறாங்கன்னா விதவைகள். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? தேவன் என்ன சொன்னார்? எலிசாவிடத்திலே அந்த கர்மேல் பகுதியில் இருக்கும் பொழுது அங்கே பெலிஸ்தியர் வராங்க, இவங்களை சுத்தி கொள்றதுக்காக. எலிசா தாங்க, எலிசா. அப்ப கியாஸ் வந்து சொல்றாரு இல்லையா, ஐயோ பெலிஸ்தருடைய சேனை வந்துருச்சு, இப்ப நாங்கெல்லாம் சாக போறோம், நாங்க சாக போறோம் அப்படின்னு. எலிசா ஜெபம் பண்ணுறார், என்னுடைய கண்களை திறந்தல். அங்கே அப்பொழுது காண்கிறான் என்னது, அவர்களை சுற்றிலும் தேவனுடைய சேனைகள் அங்கே அக்கினிமயமான ரதங்களோடு வந்து நிற்கிறார். எலிசா சொல்லுகிறார், அவர்களோடு இருப்பவர்களிலும் நம்மோடு இருப்பவர் அதிகம். சரவலை, அங்கே தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர் அதிகமாயிருந்தார். தேவன் எங்களுக்கு அவர் போதுமானவராயிருந்தார். அதான் நான் சொல்ல வருகிறேன். நாங்க இருந்த நிலைமையில, இருக்கிற நிலைமையில தேவன் எங்களுக்கு போதுமானவர். தேவன் எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். அதே போல நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் போதுமானவராயிருக்கிறார். அவரை ருசி பார்ப்போமானால் நிச்சயமாக அது அருமையான ஒரு உணவு. வேதம் சொல்கிறது, பிதாக்கள் அங்கே வானத்து அப்பத்தை புசித்தார்கள், ஆனால் அவர்கள் மரித்தார்கள். நீங்கள் இந்த அப்பத்தை புசிங்க, இதை புசிக்க என்றென்றைக்கும் மறியாமலும் பிழைப்பான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் புசிப்போம். அவர்தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். அந்த அப்பத்தை நாம் புசித்தோமானால் நிச்சயமாக நாம மறிக்க மாட்டோம், நாம் பிழைத்திருப்போம். ஏனென்றால் தேவன் எங்களை பிழைத்திருக்கிறவராக செய்கிறவராக இருக்கிறார். அதனால சகோதரர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம், தேவனை கனம் பண்ணுவோம், தேவனுடைய மனிதனை கனம் பண்ணுவோம். அது உங்களுக்கு வந்து மிகவும் முக்கியமானது. உங்களுடைய ஊழியக்காரர் நீங்கள் கனம் பண்ண வேண்டும், வாலிபர்கள் கனம் பண்ணணும். அவர்களுடைய அடிச்சொல் பவுல் என்ன சொல்றாரு, நாங்கள் எது வாசியோம், நீங்க என்ன பின்பற்றுன்னு சொல்றாரு. ஒரு மனிதன் தன்னை பின்பற்ற சொல்றானா எவ்வளவு தைரியம் வேண்டும், அவன் எவ்வளவு உண்மையுடனா இருக்க வேண்டும். எளிதில் யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதனுக்கு மட்டுமே அவனை பின்பற்ற சொல்ல முடியும். ஆகியப்பட்ட சோரங்களை வாலிபர்கள் இருக்கிறீங்க, சவர்கள் இருக்கிறீங்க, தேவனை கனம் பண்ணுங்க, தேவனுடைய மனிதனை கனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.